ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஹோம் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில் குட்டீஸ் 2 பேருக்கும் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். குட்டீஸ் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனாங்க. ஏன்னா ஈவினிங் அவங்க அங்கிள் ஆண்டி வராங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் ஹஸ்பண்ட் அன்னைக்கு இருந்ததால பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். யூசுவலா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆள் கிடையாது. பட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி இஞ்சி கொஞ்சம் நிறையா இருந்ததால பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் வேலை சிம்பிளாவே முடிஞ்சுது. நீங்க எப்படி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேபி என்னோட குக்கிங் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தான் சேர்ப்பேன் மோஸ்ட்லி. ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடுவோன்றதுக்கு எனக்கு இந்த பிரியாணி தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எப்ப பண்ணாலும் நோ ஃபெயிலியர் அப்பயே ஆனது கிடையாது. ஸோ அன்னைக்கு லஞ்ச்க்கு சூப்பரா சுட சுட சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அண்ட் எக் வந்து பாயில் பண்ணி நல்லா சூப்பரா வந்து சாப்பிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். 2 பேருக்குமே வந்து சுட சுட பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்ல இருந்ததால அவங்க குட்டீஸை பிக்கப் பண்ண போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அப்படியே கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கிளீனிங் ரொட்டீன்ல ஹாலு, ரூம், கிச்சன் இத 3த்தையும் மட்டும்தான் கண்டினியூஸா கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டோர் ரூமு, மேல இருக்க ரூம்லாம் வந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை தான். ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பெருசா கோலம்லாம் அந்த அளவுக்கு போட வராது. போட்டாலும் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்த மட்டும் 2, 3 கோலத்த ரிப்பீட்டடா போட்டுட்டு இருப்பேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடுறதுலாம் நம்மளோட ஒரு பாசிட்டிவிட்டி சைடா தான் நான் பார்ப்பேன். அப்படின்னு தான் குட்டீஸ் கிட்டயுமே சொல்லுவேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதம் வீட்ல ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லாட்டாலும் இந்த 2மே எப்பயுமே இருக்கும். அவலும், டேட்ஸும். ஸோ அத வச்சு தான் அன்னைக்கு சாமி கும்பிட்டேன். இந்த மாரி சாம்பிராணி போடும்போது எல்லா இடத்துலயும் அப்படியே நமக்கு ரொம்ப பாசிட்டிவா தோணும் இல்லையா? மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா, அவங்க அங்கிள், ஆன்டி வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்க வந்து நைட்டு தான் ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்றதால, நானும் ஹஸ்பண்டும் சடன் பிளான் பண்ணி பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு போயிட்டோம். அதர்வாவோட டிஎன்ஏ மூவிக்கு தான் போயிருந்தோம். நெறைய பேருக்கு இப்படி ஒரு மூவி இருக்குன்னு தெரியுமா என்னன்னு தெரியல. அதர்வா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரோல் கரெக்டா எல்லாமே ப்ளே பண்ணிருக்காங்க. நம்ம அவங்களான்னு ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து லேக் ஆகல மூவி போர் அடிக்கல. நெக்ஸ்ட் என்னன்ற மத்திய ஒரு செம்மையா இருக்கு. ஆமா அதெல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆமா அவங்களும் நல்லா ஹீரோ நடிச்சிருக்காங்க. வந்து சொல்ல அவ்வளவு தத்ரூபமா ஆமா அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டா அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்ம ட்விஸ்ட் படத்துல இடையில வந்து முக்கியமா சொல்லணும்னா ஒரு மதரா பாக்குற எல்லாருமே கண்டிப்பா ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் கண்டிப்பா வந்து ஒரு 2-3 சீன் இருக்கு. கண்டிப்பா வந்து அழுதுருவாங்க. நானுமே வந்து 2-3 சீன் அழுதுட்டேன். அடுத்து வந்தேன். சில சீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அழுதுருவாங்க. நான் அப்பயும் கதையோட கரு என்னன்னு சொல்றேன். சொல்லுங்க. கரு என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை பிறகுது ஹாஸ்பிட்டல்ல. குழந்தைய வந்து இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. இன்குபேட்டர்ல எடுத்துட்டு போகும்போது அந்த குழந்தைய ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணாங்க, யாரை ஸ்டாப் பண்ணாங்கிறது தான் கதையே. அதுல அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கும் ஆக்சுவலி படத்துல. டாக்டர் மேல சந்தேகப்படுவாங்க, நர்ஸ் மேல சந்தேகப்படுவாங்க. நாங்களும் சந்தேகப்பட்டோம் அதெல்லாம். அப்புறம் நாங்களும் அதெல்லாம் பண்ணோம். இவங்க தான் இருப்பாங்களா இப்படி பண்ணிப்பாங்களோ. ஆனா ஆமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாரையும் கரெக்டா வந்தோம்னா லாஸ்டா. ஆனா வந்து அப்புறம் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இவங்க ஊர்ல எடுத்திருக்காங்க. எங்கது பாண்டிச்சேரியில வில்லியனூர்ல எடுத்திருக்காங்க. இன்னொரு ஃபேமஸான டெம்பிள் இருக்கு, சிவன் டெம்பிள் இருக்கு. ரொம்ப பெரிய கோயில் அது. சோ அந்த கோயில்ல தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது கண்டுபிடிக்கிற அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பரா ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம ரொம்ப சீரியஸா போச்சு. ஸ்டோரி ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூல ஏன் விட்டாங்கன்ற லெவலுக்கு இன்டர்வியூல நம்ம படத்தை கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த கண்டினியூட்டி ஃபீல் வந்து நல்லாவே இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த தியேட்டர்ல இருக்கிற எந்த ஒரு மதரா இருந்தாலும் ஒரு 3 சீனுக்கு கண்டிப்பா கண் கலங்கிருப்பாங்க. எடுத்திருக்காங்க. மெயினா சொல்லணும்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஓவராவும் இல்ல தேவையில்லாத இடத்துல பாட்டு அப்படிலாம் இல்லாம கரெக்டா அந்த சீனுக்கான கரெக்டா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி நம்ம இருப்போம் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா போச்சு. சூப்பரா அவங்க அந்த ஒரு வார்த்தையுமே எப்படி சொல்றது, ஒரு அம்மாவா இருந்து என்ன பேசுவாங்களோ
வந்து தத்ரூபமா இருக்கு ஒரு ஆக்ஷன்ஸுமே. ஆமா. அம்மாவா இருந்தாலும் அந்த இடத்துல போய் தேட போவாங்க. இல்ல என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்டா அது அவங்க குழந்தை இல்லைன்றது கரெக்டா அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஜஸ்ட் மூவி முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்து கொடுத்த எங்களுடைய சூடான ஒப்பீனியன் தான். நீங்க இந்த மூவி பாத்துட்டீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.